உன்னிடத்தில் என்னை தந்தேன். இந்த கதையை எழுதி வாசிப்பது நசீமா. இந்த கதையின் மூலம் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. முதல் சந்திப்பு சென்னை நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லூரி. அந்த நாள் புதிய கல்வியாண்டின் முதல் நாள். கல்லூரி முழுவதும் புதிய மாணவர்கள், சிரிப்பு, உற்சாகம் எல்லாம் கலந்த ஒரு சூழல். இனியன் தனது நண்பன் அரவிந்துடன் கல்லூரிக்குள் நடந்து வந்தான். உயரமாகவும் அமைதியான குணமுடையவனமாகவும் இருந்தான் இனியன். ஆனால் அவன் மனசு ரொம்ப மென்மையானது. அந்த நேரத்தில் காவ்யா கல்லூரி வாசலுக்குள் அவசரமாக ஓடிக்கொண்டு வந்தாள். கையில் புத்தகங்கள், முகத்தில் அழகான சிரிப்பு. அவள் கவனிக்காமல் நேராக இனியனுடன் மோதிவிட்டாள். புத்தகங்கள் கீழே விழுந்தன. ஐயோ சாரி, நான் கவனிக்கல என்று அவள் சிரித்து கொண்டு சொன்னாள். இனியன் கீழே குனிந்து புத்தகங்களை எடுத்து கொடுத்தான். அந்த நேரத்தில் தான் அவன் முதன்முறையாக காவ்யாவின் முகத்தை நன்றாக பார்த்தான். அந்த ஒரு நொடியில் அவன் மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. பரவாயில்ல என்று மெதுவாக சொன்னான். காவ்யா சிரித்து கொண்டு தேங்க்ஸ் என்று சொல்லி உள்ளே சென்றாள். ஆனால் இனியன் அங்கேயே சில நொடிகள் நின்றான். அவன் நண்பன் அரவிந்த் சிரித்து கொண்டு, என்னடா அந்த பொண்ணு போயிட்டாங்க, நீ இன்னும் இங்கேயே நிற்கிற என்று கேட்டான். இனியன் மெதுவாக சிரித்தான். தெரியலடா, ஆனால் அவளோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. அந்த நாள் முழுவதும் இனியன் மனதில் காவ்யாவின் முகம்தான் இருந்தது. மாலை நேரம் கல்லூரி தோட்டத்தில் காவ்யா தனியாக ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். இனியன் அங்கே வந்து நின்றான். ஹாய் என்று மெதுவாக சொன்னான். காவ்யா தலை தூக்கி பார்த்தாள். ஹாய், காலையில் மோதினவங்க தானே என்று சிரித்தாள். ஆமாம், நான் இனியன் என்று அவன் சொன்னான். நான் காவ்யா. அந்த ஒரு சிறிய அறிமுகம் அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகும் என்று அப்போது இருவருக்கும் தெரியவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.